இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கோச்சார பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கோச்சார கிரக நிலவரத்தை வச்சு உங்கள் ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பலன் சொல்கிற முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சூரியனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு உதாரண ஜாதகம், இது பிறப்பு ஜாதகம். வெளியில் இருக்கக்கூடியது வந்து கோச்சார கிரக நிலவரம். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளர் வராங்க, அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? கோச்சார சந்திரன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி பார்க்க வராங்கன்னா, இன்றைக்கி கோச்சார சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேசத்தில் இருக்குது கோச்சார சந்திரன். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அவங்க பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்கணும். ஓகேயா? இந்த கோச்சார சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த கிரகமும் இல்லை, அப்போ எந்த கொஸ்டினும் இல்லை. ஃபஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து இந்த இடத்துக்கு 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அதுதான் ரெண்டாவது கேள்வியாக இருக்கும். இங்கே சூரியன் சுக்கிரன் இருக்குது பிறப்பு ஜாதகத்தில். அப்போ சூரியன் அப்படிங்கிறது யார்? அப்பா. சுக்கிரன் அப்படிங்கிறது யார்? பொண்ணு அல்லது மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சார்ந்த கேள்வி தான் ஒருத்தங்க கேட்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை 3 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து உறவு காரகத்துவம். உறவு காரகத்துவத்தில் சூரியன் யாரை குறிக்குது? அப்பாவை குறிக்குது. சுக்கிரன் யாரை குறிக்குது? மனைவியை குறிக்குது அல்லது மகளை குறிக்குது. ஓகேயா? இது உறவு காரகத்துவம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பொருள் காரகத்துவம். பொருளில் பார்த்தீங்கன்னா சூரியன் தங்க நகையை குறிக்குது, சுக்கிரன் வெள்ளி நகையை குறிக்குது. சுக்கிரன் வீடை குறிக்குது, சூரியன் வந்து கவர்மெண்ட் சார்ந்த இடத்த குறிக்குது. சூரியன் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியை குறிக்குது, அதாவது வந்து ஒரு பெரிய போஸ்டிங் போகிறத குறிக்குது, பதவியை குறிக்குது. சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து புதுப்பிக்கிறது, வீடு புதுப்பிக்கிறது, அழகான கார் வாங்குறது, இந்த மாதிரி வந்து குறிக்குது பொருளில். இதுவே நோயில் என்ன குறிக்குது அப்படின்னா சூரியன் வந்து ஹீட்டு, சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து நீர். அப்போ நீரும் ஹீட்டும் சேர்ந்தால் என்னாகும்? அதாவது வந்து இரத்த கொதிப்பு. அதாவது வந்து நீர் அப்படிங்கிறது ரத்தம் தானே, அதில் வந்து நெருப்பு சேரும்போது இரத்த கொதிப்பு ஏற்படுறது, அல்லது வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறது, அது அல்லது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை ஏற்படுறது, அல்லது நீர் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு நெறிக்கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெறிக்கட்டிகள், நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம வந்து உறவு ரீதியாக இந்த 2 கிரகங்கள் என்ன குறிக்குதுன்னு எடுத்துக்கணும். பொருள் ரீதியாக இந்த 2 கிரகங்கள் என்ன குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். நோய் ரீதியாக இந்த 2 கிரகங்கள் என்ன குறிக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட். இது கிரக ரீதியாக நம்ம பார்க்குறது. அடுத்து பாவக ரீதியாகவும் இதை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன எடுத்துக்கணும்? என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னா, அப்பாவுக்கோ அல்லது பொண்ணுக்கோ குடும்பத்தில் சண்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது ரெண்டுமே பகை அப்படிங்கிறதுனால சண்டை வருது அப்படின்னு கேட்கலாம். அல்லது நோய் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது கண், சுக்கிரனுங்கிறதும் கண், 2ஆம் இடங்கிறதும் கண். அப்போ கண் சார்ந்த பிரச்சனை அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியன் அப்படிங்கிறது கண், சுக்கிரன் அப்படிங்கிறது கண்ணீர், அதாவது வந்து குடும்பத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து பதவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது உயர் பதவி, சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ஒய்ஃபு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒய்ஃப் வந்து அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீட்டில் வந்து இது 2ஆவது இடங்கிற குடும்பஸ்தானம், அதில் ஒய்ஃப் வந்து அதிகாரங்கிறது சூரியன். அப்போ ஒய்ஃப் அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து நகை, தங்க நகை, சுக்கிரன்கிறது வெள்ளி நகை. அப்போ குடும்பத்தில் வந்து தங்க நகை வெள்ளி நகை சேர்க்கை ஏற்படுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்படி வந்து பல வகையாக வந்து கேள்விகளை வந்து நம்ம பிரிக்கலாம், தரம் பிரித்து சொல்ல முடியும். காரகத்துவ ரீதியான கேள்வி. அந்த காரகத்துவான ரீதியான கேள்வியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாவகத்தை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சூரியன் சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. அதாவது சிம்ம லக்னமாக இருந்தால் அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறோம்? 3ஆம் இடங்கிறது என்ன? அதாவது ஆபரணம் சார்ந்த கேள்வி. புரியுதா? கரண பூசணஸ்தானம் அப்படிங்கிறது கழுத்தில் அணையக்கூடிய நகைகள். அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் தான் நகை சார்ந்த கேள்வியாக இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருந்தால் குடும்பம் சார்ந்த கேள்வியாக இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா வீடு சார்ந்த கேள்வியாக இருக்கும், வாகனம் சார்ந்த கேள்வியாக இருக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் சார்ந்த கேள்வியாக இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருந்துச்சுன்னா நோய் நொடிகள் சார்ந்த கேள்வியாக இருக்கும்.
7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்ந்தால் விவாகரத்து சம்மந்தப்பட்டதோ திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா கண்டத்தை சொல்லுது, அல்லது வந்து உயில் சொத்துக்கள், தந்தையினுடைய உயில் சொத்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா அதாவது வந்து அப்பாவுடைய நிலையை பற்றி சொல்கிறது. 9ஆம் இடங்கிறது தந்தையை குறிக்கிறது. 10ஆம் இடங்கிறது இங்கே சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால தந்தையினுடைய தொழிலை பற்றி பேசுகிறது. 11ஆம் இடங்கிறது சூரியன் அப்படிங்கிறது மூத்த சகோதரனாக அங்கே வரும். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானமாக இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ எந்த பாவகத்தில் இந்த சூரியன் சுக்கிரன் விழுகுதோ அதுவும் நம்ம வந்து கேள்வியாக எடுத்துக்கணும். காரகத்துவ ரீதியாகவும் இது வந்து கேள்வியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். காரகத்துவத்தில் 3 விதமாக பிரிக்கிறோம். உறவு காரகத்துவம், பொருள் காரகத்துவம், நோய் காரகத்துவம், இப்படி பிரிக்கிறோம். அப்போ வரவங்க வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னா நோய் சார்ந்த கேள்வியாக மட்டுமே இருக்கும். அதுவே வந்து படிக்கிற ஸ்டேஜில் இந்த இது இருந்துச்சுன்னா எது சார்ந்து படிப்பெடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கலாம். மிட் ஏஜில் வந்தாங்கன்னா திருமணம் சார்ந்த கேள்வியாக இருக்கலாம். அதுவே கொஞ்சம் வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நோய் நொடிகள் சார்ந்த கேள்வி, பிஸ்னஸ் சார்ந்த கேள்வியாக தான் மேக்ஸிமம் இருக்கும். தளர்ந்து வயசானதுக்கப்புறம் வந்து குடும்ப பிரச்சனை, நோய் இந்த சார்ந்த கேள்வியாக தான் இருக்கும். அப்போ அவங்க வயது என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டு அது சார்ந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து சொல்லணும். அது முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லக்ன ரீதியாக எந்த பாவகத்தில் உள்ளதோ அது சார்ந்த கேள்வியாக எடுத்துக்கணும். எதுவுமே தெரியல, லக்னமே தெரியல அப்படின்னா இந்த காரகத்துவ கேள்வியாக இருக்கும். அதை அவங்க வயசை பொறுத்து நோயா அல்லது படிப்பா அல்லது பதவியா அல்லது நகையா அல்லது கடனா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி சொல்லலாம். நீங்கள் லக்னம் இல்லாமல் சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வியாக வந்து அவங்ககிட்ட கேட்டு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். லக்னம் இருந்ததுன்னா இந்த கேள்வி தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் வந்தது அப்படின்னா நகை சார்ந்த கேள்வியாக தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா 3ஆம் இடங்கிறது கர்ணபூசண ஸ்தானங்கிறதுனால நகை சார்ந்த கேள்வியாக இருக்கும். அப்போ சூரியன் வந்து இங்கே நீசமாக இருக்கிறதுனால தங்கம் வந்து வீழ்ச்சி அடைகிற மாதிரி காட்டுது, அப்போ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி வந்து 4ஆம் இடத்துல வந்தால் தந்தைக்கு வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்கலாம், அல்லது கார் வாங்குறீங்களான்னு கேட்கலாம். அப்போ பாவகத்தை பொறுத்து கேள்விகள் மாறும், வயதை பொறுத்து கேள்விகள் மாறும். இத்தனைதையும் கம்பைன் பண்ணி நம்ம அறிவு கட்டுற மாதிரி நம்ம வந்து சொல்லும்போது தான் ஒரு பலன் வந்து முழுமையாக சொல்ல முடியும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பார்த்த ஒன்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுது, ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ கோச்சார சந்திரன் மேசத்தில் இருக்குது, பிறப்பு ஜாதகத்தில் மேசத்தில் எந்த கிரகமும் இல்லை. அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் இல்லை. 2வது கொஸ்டின் என்ன, 7ஆம் பார்வையாக சூரியனும் சுக்கிரனும் கோச்சார சந்திரனை பார்க்குது. அப்போ இந்த 2 சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும், கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு என்ன லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடங்கிறது குடும்பம். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கேட்பாங்க, வருமானம் சார்ந்த கொஸ்டினை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஏஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டு நோய் நொடி சார்ந்த கேள்வியாக கூட இருக்கலாம். நோய் நொடியாக இருந்தால் 2ஆம் இடங்கிறது கண்ணை குறிக்குது, அப்போ கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே 6ஆம் இடமாக இருந்தால் அது வந்து நோய் சார்ந்த கேள்வியாக தான் இருக்கும். இப்படி வந்து நம்ம சொல்ல முடியும். கடன் சார்ந்த கேள்வியாக இருக்கும். இப்படி பல விதமாக வந்து நம்ம ரிசர்ச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு உதாரண ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். அப்போ வேறு கிரகங்கள் வந்து பிறப்பு ஜாதகத்திலிருந்து சந்திரனை தொடர்பு கொண்டாலும் அந்த கேள்வியும் 3வது கேள்வியாக இருக்கும். முதல் கேள்வி அங்கே இருக்கக்கூடிய கிரகம், 2வது கேள்வி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், 3வது வந்து செவ்வாய் சனி ஏதோ ஒரு வகையில் வந்து பார்வை ரீதியாக கோச்சார சந்திரனை தொடர்பு கொள்ளுதான்னு பார்க்கணும். தொடர்பு கொள்ளலை அப்படின்னா இந்த கொஸ்டினோடு முடிஞ்சு போயிடும். இங்கே வந்து சூரியன் சார்ந்து நான் சொல்கிறதுனால செவ்வாய் சனியை பற்றி நான் சொல்லலை. அப்போ இங்கே சூரியன் சுக்கிரன் தான் இதை தொடர்பு கொள்வதனால இந்த 2 கேள்விகள் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் இன்னும் நீங்கள் டெப்த்தாக கவனிக்கணும். ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான பலன் சொல்ல முடியும். பார்த்தோன்னே பலன் சொல்லலாம் முடியாது உங்களுக்கு. ஏன்னா அறிவு அந்தளவுக்கு ஓடணும், நமக்கு சிந்தனை இதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இதில் மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஆனால் இதில் டீப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டில் வந்து சந்திரன் இருக்குது, சுக்கிரன் வீட்டில் வந்து சூரியன் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சுக்கிரன் வீடு வந்து சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரங்கிறது யார், பொண்ணு. அதே மாதிரி வந்து சந்திரன் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்குது, சூரியன் சுக்கிரன் வீட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சந்திரங்கிறது தாய், சூரியன்கிறது தந்தை. அப்போ தாயும் தந்தையும் பொண்ணுனுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம், செகண்ட் பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருக்குது, சூரியனுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அவங்களுக்குரிய ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறோம், செகண்ட் பாயிண்ட்டு. ஆனால் பொண்ணுனுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொண்ணுனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் வந்து
தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால அந்த பொண்ணு நல்லா வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பேரில் யார் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தாய் நல்லா இருக்காருங்க, தந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறோம். எப்படி? சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சம், சூரியன் வந்து துலாமில் நீசம். அப்போ தந்தையினுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. தாய் நல்லா இருக்காங்க, ஆனால் 2 பேரும் சண்டை போடுற நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இது கரெக்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சூரியன் சுக்கிரன் கோச்சாரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது பொதுவான கேள்வியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் பிறந்த கால ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். அந்த கேள்வி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த கிரகத்துடைய வலுவை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ சூரியன் சுக்கிரன் வந்து இருக்குது, இங்கே சூரியன் நீசமாக இருக்குது, சந்திரன் உச்சமாக இருக்குது, அதனால் தந்தை வீக்காக இருக்காரு, தாய் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன் வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இதுவே சுக்கிரன் வந்து இங்கே இருக்குது, கன்னியில் இருக்குது அப்படின்னா சுக்கிரன் நீசமாயிரும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? 2 பேரும் பார்த்துக்கிற நிலைமையில் அவங்க பொண்ணு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இது இப்போ கேள்வியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ கரண்ட்டில் அந்த நிலவரம் எப்படி இருக்குது? இது பொதுவான நிலவரம். எப்பயுமே அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிடுவாங்கங்கிறது பொதுவான விஷயம். அப்பா அம்மாவுக்கு எப்பயுமே சண்டை வரும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். ஆனால் இப்போ கரண்ட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு கோச்சாரத்தில் சூரியன் சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்தில் தான் சூரியன் சுக்கிரன் இருக்குது. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா சூரியனுக்கு அப்புறம் ராகு, ராகுக்கு அப்புறம் தான் சுக்கிரன் இருக்குது கோச்சாரத்தில். அப்போ என்ன சொல்லுது? சூரியங்கிறது யார்? தந்தை. சுக்கிரங்கிறது யார்? பொண்ணு. 2க்கு நடுவில் ராகு இருக்கிறதுனால 2 பேருக்கு நடுவில் இப்போ பிரச்சனை ஓடுது அப்படின்னு சொல்லலாம். அல்லது தந்தைக்கு வந்து சர்ஜரி பண்ண பிளான் பண்ணுறாங்க, சர்ஜரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ராகு வந்தாலே அங்கே சர்ஜரி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இணைஞ்சவங்க பிரிவாங்க, சேர்ந்துருக்கிறவங்க பிரிவாங்க, பிரிஞ்சிருக்கிறவங்க சேருவாங்க. அதுதான் ராகு வந்து செய்யும். அப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பலனை சொல்லணும். இப்போ தசாபுத்தி கொண்டு வரும்போது சுக்கிர திசையோ சூரிய திசையோ இருந்தது அப்படின்னா நீங்கள் சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிறப்பு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கிறதுனால அது சர்ஜரியை தான் டினோட் பண்ணுது. சர்ஜரி பண்ணுறது சிறப்புன்னு சொல்லுது. அப்போ அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அடுத்து வேறு என்ன கேள்வி? இது வேறு லக்னமாக இருந்ததுன்னா என்ன கேள்வி? 6ஆம் இடமா இருக்கிறதுனால சர்ஜரின்னு சொல்கிறோம். இதுவே வேறு லக்னமாக இருந்து இது 4ஆம் இடமா வருது அல்லது இது 4ஆம் இடமா வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அரசு சார்ந்த இடம் பக்கத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அரசுங்கிறது சூரியன், சுக்கிரங்கிறது அழகான வீடு. அப்போ அரசு சார்ந்த இடத்துல வீடு கட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு பதில் வந்து கோச்சாரத்தில் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிலத்தில் வில்லங்கம் இருக்குது, ராகு இருக்கிறதுனால வில்லங்கம் ஏற்பட்டு வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த வீடு நிலைக்குமா, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு சூரியன் இந்த வீட்டில் பகை, சுக்கிரன் இந்த வீட்டில் நட்பு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? வீடு கட்டிடுவீங்க, ஆனால் கவர்மெண்ட்னால உங்களுக்கு வில்லங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதுவே சூரியனும் சுக்கிரனும் நட்பு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் சுக்கிரன் ராகு வந்து நட்பு வீட்டில் காம்பினேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதன் வீட்டில் வந்து சூரியன் சுக்கிரன் ராகு கோச்சாரத்தில் ஓடுது அப்படின்னா இப்போ ராகுவுக்கும் அது நல்ல இடம், சுக்கிரனுக்கும் அது நல்ல இடம், சூரியனுக்கும் அது நல்ல இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வில்லங்கமான இடத்துல வந்து வீடு கட்டி சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லணும்? வில்லங்கமான இடத்துல வீடு கட்டி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லணும். ஏன் பிரச்சனை வருதுன்னா சூரியனுக்கு இது பகை வீடு, சுக்கிரனுக்கு இது நட்பு வீடு. அப்போ கவர்மெண்ட் சார்ந்து ராகுங்கிறது வில்லங்கம், கவர்மெண்ட் சார்ந்து வில்லங்கம் ஏற்பட்டு வீட்டில் வந்து கட்டினதில் வந்து எதாவது பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை லக்னத்துக்கு 6ஆம் இடமா வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? கடன் வாங்குறதுனால வீடு கட்டி அந்த புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி அதில் கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனை வந்து அல்லது கவர்மெண்ட்டில் வந்து கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழல் வரும் அல்லது கவர்மெண்ட்னால வில்லங்கம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது கன்னி லக்னத்துக்கு பொருந்தும். இதுவே மேச லக்னமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? மேச லக்னம்னா 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்குது. அப்போ கேள்வி என்னவாக இருக்கும்? அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் அப்பா தலையை நுழைச்சு திருமணத்தை தடை பண்ணுவாருன்னு சொல்லணும். ஏன் திருமணத்தை தடை பண்ணுவார் அப்படின்னா சூரியன் சுக்கிரன், சூரியன்கிறது அப்பா, சுக்கிரங்கிறது பொண்ணு. அப்போ அப்பாவாக பார்த்து பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைப்பாருன்னு சொல்லணும். திருமணம் நடக்காதவங்களுக்கு கோச்சாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காதவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? திருமண முறிவு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
இதுவே சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிரும், சர்ஜரி பண்ணுங்கள், அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்கிறோம். இதுவே மேச லக்னமாக இருந்தால் கேள்வி மாறும். ஏன்னா 7ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால அப்பா வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாருன்னு சொல்லுங்கள். திருமணம் ஆனவங்களுக்கு வந்து அப்பா தான் திருமண முறிவை ஏற்படுத்துவார், அப்பானால உங்களுக்கு வந்து திருமணத்தில் முறிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சூரியனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுனால, அதுக்கு நடுவில் ராகு இருக்கிறதுனால இந்த பெண் வந்து அப்பாவை பார்த்து பயப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இப்படி பல ஆங்கிளில் வந்து யோசிச்சு பலன் சொன்னால் பெர்ஃபெக்டாக இருக்கும். எப்பயுமே இந்த ஜோதிட சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து சொல்ல முடியும். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து லைவ் வீடியோவில் போட்டு 2 நிமிஷத்தில் பலன் சொல்கிறான். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியாது. டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி பெர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி ஒரு 1/4 மணி நேரமாவது ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா மைண்டு ஓடாது, பார்த்தோன்னா மைண்டு ஓடாது. இவ்வளோ விஷயங்களையும் கிரகிச்சு தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பலன் சொல்லணும். இப்போ தசாபுத்தி வந்து சரியில்லை, இப்போ கோச்சாரத்தில் இது ஓடுது அப்படின்னா சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லணும். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணால் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் சர்ஜரி பண்ணும்போது சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது தசாபுத்தி சொல்லும். நடக்கக்கூடிய நிகழ்வை வந்து கோச்சாரம் சொல்லும். எப்பயுமே இருக்கக்கூடிய நிகழ்வை வந்து பிறந்த ஜாதகம் சொல்லும். இப்போ இருக்கக்கூடிய கேள்வியை வந்து கோச்சார சந்திரனோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் சொல்லும். அது எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்ளுதுங்கிறத லக்னம் சொல்லும். காரக கிரகங்களை வந்து இந்த கிரகங்கள் சொல்லும், காரகத்துவத்தை. இத்தனை விஷயத்தையும் இணைச்சி பலன் சொன்னால் பெர்ஃபெக்டாக பலன் சொல்ல முடியும். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.